எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்ல அப்பப்ப சில காரியம் பண்ணுவாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கலைன்னா அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய கும்பா குட்டி லாஸ் ஆயிடும். அதாவது நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல வரக்கூடிய திங்கட்கிழமை எந்த விதமான ட்ரேடிங் ஹாலிடே அப்படின்றது கிடையாது. ஆனால் செட்டில்மெண்ட்டினுடைய ஹாலிடே இருக்கு அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா 12 பே புத்தா பூர்ணிமா அப்படின்றதுக்காக லீவு. ஜீரோதா போன்ற புரோக்கர்லாம் கிளியராக நோட்டீஸ் போட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு புரோக்கரும் நீங்கள் லாகின் பண்ணும்போது நோட்டீஸ் போட்டுருந்துருப்பாங்க. அதாவது வர திங்கட்கிழமை லீவாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஏதாவது இன்ட்ராடேல வருமானம் பண்ணியிருந்தீங்கனாலும் பேங்க்குகள்லாம் ஹாலிடே அப்படின்றதுனால திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்காது. அதுக்கு பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து சேரும் அப்படின்றாங்க. அப்போ அதே மாதிரி ஸ்டாக்குகள் நிறைய பேர் பை டுடே செல் டுமாரோ அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்கினது திங்கட்கிழமை அன்னைக்கு அவங்க அக்கௌண்ட்டில் முதல்ல வந்து சேரவே சேராது. செட்டில்மெண்ட் கணக்குப்படியே வந்து சேராது. அந்த வகையில் திங்கட்கிழமை அன்னைக்கு செட்டில்மெண்ட் ஹாலிடேவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப கம்மி, வராதுன்னே வச்சுங்க. அப்படின்றதுனால பை டுடே செல் டுமாரோ அப்படின்றது பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமை வாங்கியிருந்தா இதை பற்றி நீங்கள் உங்கள் புரோக்கர்கிட்ட நல்லா தெளிவாக என்னன்றது கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஸ்டாக்கு கைக்கே வராமல் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் காமிக்காமல் பிடிச்சி யாராவது விற்று வச்சாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு ஆக்ஷன் பெனால்ட்டின்னு 20% வரைக்கும் போட்டு தள்ளிடுவாங்க. நண்பர்களே, மிக மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். எங்ககிட்ட எல்லாம் எங்கேங்க காசு இருக்கு, வாரன் பஃபட் அவர்களே உங்ககிட்ட மிக குறைந்த பணம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வாரன் பஃபட் அவர்களை பார்த்து ஒருத்தர் ஒரு மீட்டிங்கில் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை என்கிட்ட ரொம்பவுமே கம்மியான பணம் தான் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னாக்கா, நான் அந்த காலத்தில் முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தப்போ 20,000 பக்கங்களை எல்லாம் நான் படித்தேன். நிறையா பேர் ரிசர்ச் புக்ஸ் எல்லாம் எழுதுவாங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி பற்றி. அந்த இண்டஸ்ட்ரியில் பற்றி கிட்டத்தட்ட 20,000 பக்கங்களுக்கு மேலே படித்து அதுக்கப்புறம் தான் நான் சில பங்குகளெல்லாம் வாங்கினேன். அப்புறம் அதெல்லாம் நல்ல ஒரு வருமானம் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ யாருமே கண்டுபிடிக்காத, இதுக்கு முன்னாடி என்ட்ராகாத நல்ல விலை குறைந்த பங்குகள் நல்ல வேல்யூவில் இருக்குது, ஆனால் வளர்ச்சி அடைய போகுது அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்தில் அப்படின்ற மாதிரி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வாரன் பஃபட் அவர்கள் சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே பிளான் பண்ணணும். குறைவான பணம் இருக்கும் பொழுது எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், பெரிய பணம் அப்படின்றது இருக்கும் பொழுது எது எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு யாராக்கிட்டையாவது பெரிய அமௌண்ட் இருக்குன்னா அப்போ அதில் ரிஸ்க் கம்மியாக எடுத்து ரிட்டர்ன் ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்ததுனாவே நல்ல ஒரு ரிட்டர்னாக இருக்கும். அப்போ பங்குகளை போய் தேடும்போது நிறைய பேர் பூப்பாதையில் போகலாமா இல்லை சிங்கப்பாதையில் போகலாமா அப்படிம்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு வேல்யூ ஸ்டாக்ஸ் மிகவும் நல்ல லாபகரமான இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஆனால் அது ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஏறி இருக்காது. வேல்யூ ஸ்டாக்ஸ்னால் இந்த மாதிரி ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் என்பது இண்டஸ்ட்ரி பியோடவும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் க்ரோத் ரேஷியோவும் விடவும் கம்மியாக சீப்பாக வேல்யூ இருக்கிற மாதிரி காட்டும். ஆனால் அவங்கெல்லாம் பெருசாக வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துங்களேன். இவங்க 2011 லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எவ்வளவு ஸ்லோவாக எப்பாவது ஒரு தடவை அப்படின்ற மாதிரி லாபம் காட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 2020 வரைக்கும் இறங்கு முகம்தான். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் எப்போ ஒரு இடம் ஒரு நல்ல வருமானம் அப்படின்றது பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வீழ்ச்சி. ஸோ இந்த வேல்யூ ஸ்டாக்ஸ் என்பதெல்லாமே மெதுவாக வேலை செய்யக்கூடிய பங்குகளாக இருக்குது. ரொம்ப ஓவர் ஒர்க்கிங் எல்லாம் பண்ணுறதில்ல, ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு எப்பாவது ஒரு தடவை தான் ட்ரெண்டிங் கிளியாக மாறி திடீர்னு லாபம் கொடுப்பான், அப்புறம் மறுபடியும் நீட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதுவே சில க்ரோத் ஸ்டாக்ஸ்லாம் சும்மா சிங்கம் மாதிரி இருப்பான். அவன் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். பெரும்பாலான டைம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பங்குகளுடைய விலைகள் ஏர்முகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் வெப்பான் பாருங்க ஆப்பு, அது இருக்கிறதுலேயே மன சோர்வை ஏற்படுத்தும் மாதிரி திடீர்னு அப்படியே பெரிய அளவில் கீழே இறங்கிடுவான். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த டைட்டன் அப்படின்ற கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்டாக் பிஇ என்பது இண்டஸ்ட்ரி பியை விட அதிகமாக இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியிலேயே இவனை மாதிரியே வாட்ச் விற்கிறது, ஜுவல்லரி விற்கிறது அப்படின்ற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டவங்களுடைய பிஇ என்பது ப்ரைஸ் டு ஏர்னிங் என்பது 33 தான் இருக்குது. ஆனால் இவன் 93 இருக்கா. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலேயும் இவன் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். தொடர்ந்து இந்த பங்கெல்லாம் ஒரு காலத்தில் 400 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் அவன் பாட்டுக்கு அப்படியே பெரும்பாலான நேரங்களில் சிரித்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பான். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் விழுந்தான்னு வச்சிங்களேன், அப்படியே மனசுக்குள்ள பயம் என்பது சேரும். இதுக்கு முன்னாடி ஒரு இடம் 3000 அவன் பாட்டுக்கு 2000 வரைக்கும் போயிட்டான். எவ்வளவு பெரிய பயம் என்பது பாருங்க. ஏன்னா இவன் ஆல்ரெடி எல்லாம் என்ன பேச ஆரம்பிப்பாங்க, இதெல்லாம் ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது கும்பா குட்டி அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பிப்பான். அப்புறம் மறுபடியும் இப்போ கூட சமீபத்தில் 3800 ஆல்மோஸ்ட் 3000 பக்கத்தில் சரிஞ்சு விழுந்துட்டான். இந்த ஏடிஜிஎல்னு ஒரு கம்பெனி, அவனுடைய பிஇ ரேஷியோலாம் 101 இருக்குது. ஆனால் இண்டஸ்ட்ரி பிஇ வெறும் 15 தான் இருக்குது.
அப்போ இது போன்ற பங்குல என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி ஏறிக்கிட்டு தான் இருப்பான். என்னைக்காவது ஒரு நாள் விழுகுவான் பாருங்க, அப்போ அது மாதிரி ஒரு துக்ககரம் எதுவுமே இருக்காது. இதுக்கு முன்னாடி இந்த பங்கினுடைய விலை அப்படின்றது ஏடிஜிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இவனு 400 ரூபா ரேஞ்சில் இருந்தெல்லாம் 4000 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அதுக்கப்புறம் விழுந்தான் பாருங்க. இது மாதிரி ஒரு வருத்தம் என்பது அப்புறம் வாழ்க்கையில் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி சிங்கப்பாதையா இல்லை பூ பாதையா, எந்த பாதையில் போகலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்கள தான் சில பேர் நைஸாக ஒரு வேலை பார்ப்பாங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போர்ட்ஃபோலியோ என்பது எப்பவுமே ஜெயிக்கணும். ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ள மார்க்கெட் இறங்குற மாதிரி இருக்கும் பொழுது, மார்க்கெட்டில் சில துறைகள் இறங்கும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய துறைகள் மேல் நோக்கி ஏறணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய டாலருக்கு எதிராக நம்மளுடைய கரன்சி வீக் ஆகிட்டு இருக்குனாக்கா, அப்போ அதில் யாராவது இம்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அதையே அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுருப்பாங்க. அதே சமயம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனியில் வச்சுட்டு இருக்கீங்களா, அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிகள் மேபி ஐடி துறைகளாக இருக்கும் பொழுது அது கீழே விழுகும் பொழுது, இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐஓசி அது போன்ற கம்பெனிகள்லாம் ஏறுமோ அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது எப்பவுமே அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டாக்ஸ் இருக்கா? வேல்யூ ஸ்டாக்ஸ்னா நம்பர்ல மட்டும் வேல்யூ பார்க்கறது இல்லை. ஸ்டாக் பிஇ கம்மியா இருக்கு அப்படின்னு இந்த நம்பர் மட்டும் பார்க்கறது இல்லை. அடுத்த 10-20 வருஷத்துக்கு இவனு எப்படி இருப்பானுங்க, இவனு இல்லாம அந்த செக்டரே இல்லை, இவனுங்கிட்ட வேல்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது இன்னும் ஐபிஓக்குள்ள வரல. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஐபிஓ வருதுன்னு தெரியல. அப்படி வரும்பொழுது அதில் வேல்யூ பார்ப்பாங்கல்ல. இந்த என்எஸ்சி இல்லாமல் இந்த நாட்டில் எவனும் ஒன்று வந்து லிஸ்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி growth ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. போன குவார்ட்டரில் லாபம் கொடுத்தான், அதுக்கு முந்தின குவார்ட்டர்லேயும் லாபம் கொடுத்தா, இப்போவும் அந்த குவார்ட்டர்களோடவும் அதிகமாக லாபம் கொடுத்துருக்கான், அப்போ இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருப்பானா அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. சில பேர் வந்து வம்பே வேண்டாம், டிவிடெண்ட் பங்குகளை வாங்கி வச்சுக்கிட்டா 3 மாதத்துக்கு ஒருக்காவோ 6 மாதத்துக்கு ஒருக்காவோ ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் கூட என்ன சொல்கிறாரு, கனரா பேங்க் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கினுடைய வாங்கின விலையிலிருந்து கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் டிவிடெண்ட் கொடுக்கறதுனால கொஞ்சோண்டு அந்த நஷ்டத்தில் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. அது மாதிரி எப்பவுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிங்கப்பாதையா பூப்பாதையா டிவிடெண்ட் பங்குகள் போன்றதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, எந்த ஸ்டாக் எப்போ அவனுடைய மூஞ்சி காட்டுவான்னே தெரியாது. நல்லா தான் இருக்கிற மாதிரி இருப்பான், திடீர்னு பார்த்தா எந்தையாவது ஒரு வேலையை பண்ணிடுவான். ஸோ எந்த ஒரு போர்ட்ஃபோலியோவும் அதை ரீபேலன்ஸ் என்பது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக இருந்தது போன குவார்ட்டரில். இந்த குவார்ட்டரில் எடுத்து பார்த்தோம்னாக்கா அவன் இன்ட்ரீம் டிவிடெண்ட் பற்றியும் பேசல, அதே மாதிரி முழு ஆண்டு எடுத்து பார்க்கும்பொழுது அப்போ ஃபைனல் டிவிடெண்ட் பற்றியும் பேசலினாக்கா அவன் மூஞ்சி சரியில்லை, அப்போ அதெல்லாம் ரீபேலன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். இப்படி தொடர்ந்து ரீபேலன்ஸ் என்பது பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தால் தான் அந்த போர்ட்ஃபோலியோ என்பது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயம் எப்போவுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். இந்த வேலையை தான் மியூச்சுவல் ஃபண்டுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து பெரும்பாலும் நிறைய ஸ்டாக்குகள் இப்போ 50%, 70%, 60% இறங்கி கிடக்கிறான். ஆனால் நிறைய மியூச்சுவல் ஃபண்டுகள் வெறும் 20%, 25% தான் இறங்கி கிடப்பாங்க. நண்பர்களே, போன வாரத்தில் மார்க்கெட் இறங்கி பல பேர் நொந்து போய் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பல பங்குகள் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, எப்படி ஏறி வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா சில பங்குகள் கடந்த 5 நாட்களில் கேபிஆர் மில் அப்படின்ற பங்கு 25% ஏறி வந்திருக்கு. எத்தனையோ லட்சம் பேர் இந்த பங்கை வச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. கடந்த 5 நாளைக்கு முன்னாடி திங்கக்கிழமை அன்னைக்கு அவங்க கையில் இருக்குதுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அதை ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த கேபிஆர் மில்லுடைய முதலீட்டாளர்கள்லாம் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் 70% ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன வித்திருக்குவா போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்களுக்கு அந்த 25% என்பதை அனுபவிக்கிறாங்க. அது மாதிரி எஃப்ஐஸ் இருக்குது, டிஐஸ் இருக்குது, பப்ளிக் இருக்கு, சிசிஎல் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு கம்பெனி, அவனு 5 நாட்களில் கிட்டத்தட்ட 20% ஏறி இருக்கான். இந்த கம்பெனிகள் எல்லாருமே பெரும்பாலும் அவங்க ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏறி இருக்காங்க. இதில் வந்து இன்னொரு மிக முக்கியமான தகவல்னா, அந்த ரிசல்ட்டு கூட சில தகவல்களும் சேர்ந்துக்குச்சு. இந்த எஸ் பேங்கை வந்து ஜப்பான் சேர்ந்த ஒரு நிறுவனம் வாங்குதா இல்லையா அப்படின்ற ஒரு தகவல் இந்த எஸ் பேங்குக்கு சேர்ந்து அவன் ஒரு 13% பக்கம் ஏறினா. அதே மாதிரி இந்த கேபிஆர் மில், வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்ற பங்குகள்லாம் வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டடான பங்குகள். ஸோ இவங்களுக்கு வந்து இங்கிலாண்டோட நம்மளுக்கு சேர்ந்துருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் ஏதாவது நல்லது நடக்குமோ அப்படின்ற மாதிரி ஏறி வந்தாங்க.
அது மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தகவலாக இருக்குது. இதில் மனசு நொந்து போய் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் பார்க்குறதுக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருப்பான். இருந்தாலும் அவன் போன வாரத்தில் 10% 15% இறங்கி கிடக்கிறான். அந்த வகையில் இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர், ஜிண்டால்ஸா, பேங்க் ஆஃப் பரோடா பாவம் எல்லாம் இறங்கி கிடக்கு. அதில் இந்த பேங்க் ஆஃப் பரோடா தான் பல பேர் கடுப்பில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, என்னமோ ஒரு ராக்கெட் மாதிரி ஏறிட்டு இருந்தான். பேங்க் ஆஃப் பரோடா 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி நின்று இருந்தான். இது ரொம்ப பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த ராக்கெட்டை எவனோ மேலேருந்து அப்படியே திருப்பி விட்டுட்டாங்க. ஸோ பல பேங்க்குக்கு ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பேங்க் ஆஃப் பரோடா என்பது தற்போது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சில பாட்டிங்க வீட்டுக்கு முன்னாடி காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு வெத்தலை பாக்கு இடித்து வாயில் போட்டுக்கிட்டு, அந்த காலத்தில் நான் என்னென்ன வேலை பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி பழைய பெருமை பேசுவாங்க. அதனால் நம்மளுக்கு 10 பைசா பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. அது மாதிரி தான் மார்க்கெட்டில் பழைய பெருமையை பேசுறதுக்கு வேணால் மார்க்கெட்டில் ஆளுக இருக்காங்க. இப்போ புதுசாக பெருமையை பேசுறதுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இந்த 10-15 பேர் தான் அந்த மாதிரி தான் இருக்காங்களே ஒழிஞ்சு, அந்த காலத்தில் இந்த ஏபிபி இந்தியாவினுடைய பெருமை என்ன தெரியுமா அப்படின்னு நம்ம பேசணும்னா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த காலத்தில் 2020 கோவிட் வந்த சமயத்தில் 1000 ரூபாயில் இருந்தான். இப்போ 4 வருஷம் கழிச்சு 2000 ரூபாயிலிருந்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10,000 9,000 வரைக்கும்லாம் வந்திருக்கான். அப்புறம் அங்கிருந்து அப்படியே ஃபால். நம்ம இப்போ போய் அவனை பார்த்து அந்த காலத்தினுடைய பெருமை என்ன தெரியுமா அப்படின்னு பேசினா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ இனிமேல் புதுசாக ஏதாவது 2 days மூவிங் ஆவரேஜை தாக்கு பிடிச்சி நின்னானாக்கா இவனுக்கு ஒரு பெருமை அப்படின்றது இருக்குது அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக மிக முக்கியமான ஒரு தகவல். ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் அப்போதைக்கப்பவே புரியாது, கொஞ்சம் நாள் கழிச்சு தான் புரியும் அப்படின்ற மாதிரி பொதுவாக மார்க்கெட்டில் பல வகையான பங்குகள் அப்படின்றது பார்த்துட்டு இருப்பாங்க ட்ரேடர். அதில் ஒரு வகை என்னென்னா, அந்த ஆர்டர் புக்கு நம்பி விளையணும். எப்பா எல்லாம் வெயிட் பண்ணுங்கப்பா, ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு எல்லாம் டெலிவரியே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி, அல்லது 4-5 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு எல்லாம் டெலிவரியே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டர் புக்கு நம்பி வழியணும். அப்படி ஒரு பங்கு தான் பிஇஎல் அப்படின்ற ஒரு பங்கு. அவங்களுடைய ஆர்டர் புக்கெல்லாம் நம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, எங்ககிட்ட இவ்வளவு ஆர்டர் புக் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு மார்க்கெட்டுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஃபால் பண்ணான். இவ்வளவு நாங்கள் எதிர்பார்க்கல, இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம். ஏப்பா உனக்கு என்ன 10 லட்சம் கோடி ஆர்டர் புக்கில் வச்சு காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி எப்போ ஒரு தடவை ஷார்ட் டேர்மில் அந்த ஆர்டர் புக் வெளியானதுக்கப்புறம் கீழே இறங்கினான். கீழே இறங்கி மறுபடி பிக்கப் ஆனவன் அவனுடைய பழைய ஹைக்கிட்டேயே இந்த பிஎல் அப்படின்ற ஷேர் வந்து நிற்கிது. ஸோ எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த பிஎல் கீழே விழுந்தவன் மறுபடியும் பழைய ஹை வந்ததுக்கப்புறம் தான், ஓ நீ பழைய ஹை வந்த லிஸ்ட்டில் நீ சேர்ந்துட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் தெரிய வரும். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாயா, எப்பவுமே நீ எங்களை காப்பாற்றி விடுவ, இந்த தடவை ஏன் எங்களை காப்பாற்ற மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் ரெட்டி ஷேரை பார்த்து பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, அடிக்கடி இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே வருவான், ஏறுவான், இறங்குவான், ஏறுவான், இப்படியே விளையாண்டுக்கிட்டே இருப்பான், பல பேர்த்த காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருப்பான். இந்த முறை கீழே விழுந்தவன் இன்னும் பெருசாக எந்திரிச்சே வரல. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃபார்மா குரூப்பை என்ன பண்ண போறாருன்னு தெரியாமல் இருக்கு. மறுபடியும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேரிஃப்குள்ளே இதுகளை கொண்டு வர போறாரா, என்ன பண்ண போறாருன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த ஒரு விஷயத்தினால தான் பாவம் இவன் இன்னும் ஆட்ட ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் இந்த டாக்டர் ரெட்டியினுடைய லேட்டஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன சொல்லுதுனாக்கா, அவன் வேலையை அவன் கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் வந்து சமீபத்தில் 2024 குவார்ட்டர்லேருந்து பார்க்கும்போது லாபம் என்பது கொஞ்சம் ஏறுமுகமாக தான் தற்போதைக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ லேட்டஸ்ட் ரிசல்ட்டில் 1587 கோடி லாபம் என்பது ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். இந்த சமயத்தில் 2 வேறு விதமான தகவல்கள் பெரிய ஆளுகளுக்குள்ள நடந்திருக்கு. ஒரு பெரிய ஆள் எஃப்ஐஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 26.85 அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இன்னொரு பெரிய ஆள் டிஐஸ் அவங்க ஹோல்டிங் பர்சன்டேஜை பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணி 22.89 25.63 மாற்றி வச்சிருக்காங்க. இனி இவன் இந்த டாக்டர் ரெட்டி இந்த லேட்டஸ்ட் தகவல்களை வச்சுக்கிட்டு இனி இவன் என்ன பண்ண போறான் அப்படின்றது தெரியல. சில பேர்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு இன்னும் 90 நாளைக்கு கண்டமியா அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் கட்டணங்களை பற்றி என்ன சொல்ல போறாரு இந்த ஃபார்மா செக்டருக்கு அப்படின்னு தெரியற வரைக்கும் நித்திய கண்டனம் பூர்ணாயுசா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் ஒன்று தெரிஞ்சிருச்சு, எங்கள் சோழியை முடிச்சிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி. எங்களுக்கு பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு பெரும்பாலான மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து இந்த கோல்டுகளில் ரியல் எஸ்டேட்டுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்போ இந்த ரெண்டு என்ன ஆச்சுன்னா யாருனாலையும் நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி ஒரு இமாலய உச்சத்துக்கு போயிடுச்சு. அப்படி உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த பங்குகள்லாம் இப்படி ஏதாவது இறங்குதா, கரெக்ஷன் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு வெங்காயம் ஆக மாட்டேங்குது. மேலே ஏறி நின்றவனுங்க அப்படி நின்றுக்கிட்டே இருக்காங்க. சொல்கிறவங்களுக்கு என்னங்க, ரியல் எஸ்டேட்லாம் இறங்கி போச்சுன்னு சில ஆளுங்க சொல்கிறாங்க. அப்போ 1.5 கோடிக்கு விற்றுக்கிட்டு இருந்த ஃப்ளாட் இப்போ என்ன 75,000 ரூபாய்க்கு யாராவது கூப்பிட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்களா? கிடையாது. கோல்டுலேயும் அந்த மாதிரி இறங்குறது கிடையாது. ஸோ மிடில் கிளாஸ் எல்லாருமே பாவம் புலம்புறாங்க, ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க, எங்களால் இப்போ சொத்து சேர்த்த முடியலையே அப்படின்ட்டு. ஏன்னா 1 கோடி அப்படின்றது 1,00,000 ரூபா மாதிரி ஆகிப்போச்சு இந்த காலத்தில். ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு சொத்து தான் இறங்குவதும் ஏறுவதுமாக இருக்கிறது அப்படின்னாக்கா இந்த ஈக்விட்டி ஒன்று தான். மார்க்கெட்டில் ஒரு வினோதமான நிகழ்வு அப்படின்றது நடந்திருக்கு நண்பர்களே. பொதுவாக ஏதாவது ஒரு செக்டர் லீடர் அப்படின்னு இருந்தான்னு வச்சுங்களேன், அந்த செக்டர் லீடர் அவன் தான் முதல் அவனுடைய பழைய கை அப்படின்றது ஓடி வந்து தொடுவான். அந்த வகையில் மிகவும் பெரிய அளவில் லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்றது இப்போ சமீபத்தில் இவன் செக்டர் லீடரும் ஒன்று தான். மார்க்கெட்டும் கொஞ்ச நாளாக ஏறி வந்தது. ப்ளஸ் இப்போ அடிஷ்னலாக வார் ரிலேட்டடான தகவலும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவன் செஞ்சிருக்க வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி என்ன லெவலில் இருந்து கீழே விழுந்தானோ அந்த லெவலில் தான் வந்து பிடிச்சிருக்கான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவனுடைய லைஃப் ஹை என்பது 5,600, அதை இன்னும் வந்து பிடிக்கல. இவன் இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்ற பங்கை பார்க்கும்போது வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் உங்களை தோண வைக்கும். ஒரு உதாரணத்துக்கு அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டில் திடீர்னு 6,000 கோடி லாபம் காமிச்சிருப்பான். ஆனால் அதுக்கு சில காரணங்கள், அதர் இன்கமில் ஒரு 5,869 கோடி அப்படின்றத எடுத்திருப்பான். அதே மாதிரி அவனுடைய சமீபத்தினுடைய எஃப்ஐஎஸ் டிஏஎஸ்னுடைய ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, டிஏஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் டக்பக்குன்னு 8.57லேருந்து 9.34% மாறி இருக்கும். எஃப்ஐஎஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனால் இந்த பங்கு செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் 52 வீக் லோனில் கவுந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 80 ரூபா பக்கத்துலாம் இந்த ஒரு வருஷத்தினுடைய ஹை போனவன் இப்போ 40 ரூபா ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இவனுடைய வரக்கூடிய ரிசல்ட் என்ன செய்யும், Q4 ரிசல்ட் என்ன செய்யும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆவலோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி 6 மாதத்துக்கு கடை லீவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோதி லேப் ஒரு காலத்தில் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தான் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில். அதுக்கப்புறம் அந்த பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் கும்பா ஆகி கிட்டத்தட்ட 500 ரூபாய் ரேஞ்சிலேருந்து கீழே இறங்கி 300 ரூபா வரைக்கும் கீழே இறங்கிட்டான். ஒரு 6 மாதம் கழிச்சு இப்போ இந்த பங்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு 50 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு வாலட்டைல் அப்படின்ற பேட்டர்ன், கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்ற பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து எடுத்து பார்த்தா அவன் எந்த பக்கம் போயிருப்பான் வயலண்ட்டாக அப்படின்றது தெரிய வரும். ஸோ அந்த வகையில் இவன் எதுக்கோ ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த ஜோதி லேப்ஸ் அப்படின்ற பங்கு. அது கும்பாக்கு உண்டான பயிற்சியா இல்லை குஜாலாக்கு உண்டான பயிற்சியா அப்படின்றது தெரியல. நன்றி, வணக்கம்.